பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசியுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து என்னை சான்றோனாக்கிய குருமார்களின் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசியுடனும் இந்த பதிவை தொடர்கிறோம். ஓம் கம் கணபதி நக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சோம் சரணபாயனவ. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மார்ச் மாதம் 24ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு உரிய கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடுவதால் இன்று எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடைபெற்று நன்றாக நடக்கும் என்பதை நினைவில் கொள்க. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதோடு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் மன மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் பெருகும். தொழிலில் லாபங்களை துணிச்சலாக செயல்பட்டு லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதனால் வருமானங்கள் பெருகும். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமானத்தவர்களால் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். அரசு விஷயங்களை தவிர்க்கவும். பெண்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். பெண்களிடம் கவனமாக கண்ணியமாக பழகுவது நல்லது. ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபம். சுய சிந்தனை தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாற்றங்களை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தனவரம் நன்றாக இருக்கும். குடும்ப அங்கத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை துணிதமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழிலில் பேரு புகழும் உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அரசு விஷயங்களில் லாபங்களை எதிர்பார்க்கலாம். பெண்களால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். ஊழியர்கள் உங்களுடைய லாப வருமானத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருப்பார்கள். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வசதி வாய்ப்புகளில் நன்றாக இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் தென்படுகிறது. குடும்ப அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இந்த விஷயங்களை இன்று பேசி செய்து முடிப்பீர்கள். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பார்கள். தாயாருக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. போட்டி பந்தயங்களை தவிர்க்கவும். நல்ல தகவல் வர தாமதமாகும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிய பொறுப்புகளை வகிக்கும் பொழுது தேவையற்ற கோபங்களை தவிர்ப்பது நல்லது. அரசு விஷயத்தில் ஆதாயங்கள் உண்டாகும். பெண்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஊழியர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகி போகும். நீங்கள் நினைத்த லாபத்தை அடைவீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் காணப்படுவீர்கள். அது கிடைத்த லாபத்தை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். நண்பர்கள் சகோதரரிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. அதுவும் முக்கியமாக வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தவர்கள் வேற்று தேசத்துடன் கவனமாக பழகுவது நல்லது. அரசு விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதுவும் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களால் சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஊழியர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் விரயங்களையும் செய்ய வேண்டி வரும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். அமைதியாக இருந்தால் எல்லாத்தையும் கடந்து செல்லலாம். சிம்மம். ஊருக்கெல்லாம் ஓடி உழைக்கும் சிம்மராசி அன்பர்களை உங்கள் உடல்நலத்தில் அக்கறை தேவை. கவனம் தேவை.
நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்த பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். இந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் லாய்க்கு இல்லைங்கிற மாதிரி பேசியிருந்தவங்களும் அவங்கள தேடி வந்து நீங்கள் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கணும், உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, முன்னாடி பண்ணாலும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களை தேடி வந்து பொறுப்புகளை கொடுப்பார்கள். தொழிலில் நீங்கள் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. அரசு விஷயங்களை தவிர்க்கவும், ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கன்னி, புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். ஒரு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு இறை வழிபாடு அல்லது புனித யாத்திரையை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் பணிச்சுமை கூடினாலும் அதற்கு நண்பர்கள், சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் திட்டமிட்டபடி வெற்றி பெறும். பெண்கள், ஊழியர்கள் உங்கள் மனதறிந்து நடந்து உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தாயின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டாகும். பொறுப்புகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதனால் உங்களுக்கு பெரும் புகழும் உண்டாகும். துலாம், தொழிலில் இதுவரை எதிர்பாராத சில சங்கடங்கள் வந்து சேரும். வீண் பழிகள், வீண் விமர்சனங்கள் வரும். அதையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க வேண்டி வரும். அதற்கான மன ஆற்றலை பெறுவீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்ற நண்பர்கள், சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்களை தவிர்க்கவும், பெண்களிடம் கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. மாற்றங்கள் செய்வதனால் எதிர்ப்புகள், பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆகவே இன்று புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. தொழிலில் ஒரு புதிய சிந்தனை வந்தாலும் அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றிக்கான மனம் விளையும். காலத்திற்காக காத்திருங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இறை வழிபாடு மன அமைதியை தரும். விருச்சிகம், தெளிவாக திட்டமிட்டு சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அதனால் அதிகாரிகள் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்கள் திறமையை உழைச்சிப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் விரும்பிய காரியங்கள் நடக்கும். உங்கள் விருப்பத்தை பெண்களும் ஊழியர்களும் உங்கள் மனதறிந்து நடந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி காண்பிப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் ஆதாயம் உண்டாகும். தெளிவான திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்ளாமல் ஒரே திட்டமாக முனைப்போடு செயல்பட்டார் என்று வெற்றிகளை குவிக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உண்டு. தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமான லாபமாக இருப்பதால் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு, பணிச்சுமை கூடும். எதிர்ப்புகள் அதிகமாகும். தொழிலில் சில மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள். அதற்கான பிரச்சனைகளை வருவதால் அதை இன்று தவிர்க்கவும். இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு வீண் விமர்சனங்கள், வீண் பழிகள் வரும். ஆகவே இன்று மௌனமே பரம ஔஷதம் என்ற பேசாமல் எப்பொழுதும் செய்யக்கூடிய வாடிக்கையான செயலை மட்டும் செய்து கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். நண்பர்களுடன் சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அரசு விஷயங்கள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். பெண்கள், பெண் உறவினர்கள், ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தாய்மாமன் மன ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மகரம், விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தெளிவாக திட்டமிட்டு நீங்கள் நினைத்த மாற்றங்களை அல்லது நினைத்த விஷயங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். அதற்கான மன ஆற்றலும் தைரியமும் உங்களுக்கு உண்டாகும். துரிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்படுவீர்கள். உங்களுடைய அதிகார போக்கை பயன்படுத்துவீர்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் பேச்சில் மட்டும் நீங்கள் காரத்தையும் தரத்தையும் குறைக்காமல் இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கிரக நிலை சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து பண்ணுவது, முன்ஜாமை கையெழுத்து போடுவது,
பிற விஷயத்தில் தலையிடுவது போன்ற விஷயங்களை தவிர்க்கவும். கும்பம். உங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும். அதற்காகவே நீங்கள் புதிய வித்தைகளை கற்று அதையெல்லாம் செயல்படுத்த முயற்சி செய்வீர்கள். புதிய வித்தைகளையும் புதிய யுக்திகளையும் பயன்படுத்தும் போது பணிச்சுமை கூடும். ஆனால் அதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்று செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தில் அதிகார போக்கை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் பெண்கள் உங்களுக்கு கீழுள்ளவர்கள் உங்கள் மனதறிந்து நடந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாகனங்களை மாற்ற சிந்தனைகள் மேன்றோகும். வீடு மாற்றம் ஏற்படும். வாடகை வீட்டிருந்தால் வீடு மாறுவீர்கள். சொந்த வீட்டில் இருந்தால் இருக்கிற வீட்டை கொடுத்துவிட்டு வசதியான பெரிய வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி குழந்தைகளுக்காக மகிழ்ச்சியை செலவழிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போவது நல்லது. விளையாட்டுக்காக கூட தீண்டலோ சீண்டலோ வேண்டாம் என்பது இன்றைய பாடமாகும். மீனம். விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் என்பதால் அதை துரிதமாகவும் துணிச்சலாகவும் செயல்படுத்தி நீங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். சகோதரனின் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. நண்பர்களுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் சில அலைச்சல்களை சந்திக்கலாம். தாய்மாமன் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை. தொழிலில் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்த்து எதிர்ப்புகளை சமாளித்து இன்று வெற்றி காண்பீர்கள். பெண்கள் ஊழியர்கள் உங்கள் மனதறிந்து நடப்பார்கள். அரசு விஷயங்கள் நீங்கள் நினைத்தபடி நடத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமைவது போல் எல்லா நாட்களும் எல்லோருக்கும் இனிய நாளாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவதோடு அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் என சகல சௌபாக்களின் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம். கர்மத்தின் வலி உரைப்போம். முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாஜோதரத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரவணபாய நமக.